ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள கொடுமனூரில் பரம்பரை தர்மகர்த்தா ஆனந்த நடராஜன் அவர்களின் நிர்வாகத்திற்குட்பட்ட அருள்மிகு குமர கடவுள் என்ற சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத கார்த்திகையை முன்னிட்டு பால்குடத்துடன் 6 அடி அழகுவேல் பூட்டி பறவை காவடி பால்குடம் எடுத்து பரமக்குடியில் இருந்து கொடுமலூர் நோக்கி பாத யாத்திரையாக சென்றனர். குருநாதர் தெய்வத்திரு ஸ்ரீ காசி முருகன் அடிமை சேதுசாமி அவர்கள் நல்லாசியுடன், வெந்நீர் வாய்க்கால் செல்லப்பன் குருசாமியுடன் 6 அடி அழகுவேல் பூட்டி பறவை காவடி பால்குடம் எடுத்து பக்தர்கள் அனைவரும் பாத யாத்திரையாக சென்றனர். இரவு 11 மணி அளவில் கொடுமலூர் குமரனுக்கு 108 சங்காபிஷேகம், 33 விசேஷ அபிஷேகம், ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். காவடி எதனால் எடுக்கிறோம், அதோட புராண கதையை பார்க்கலாம். முனிவர் அகஸ்தியர் சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற 2 மலைகளை தெற்கே கொண்டு செல்ல விரும்பினார். அவர் தன் சீடரான இடும்பனை அந்த மலைகளை சுமந்து செல்ல நியமித்தார். இடும்பன் காவடி என்ற கருவியை பயன்படுத்தி மலைகளை தன் தோளில் சுமந்து சென்றான். முருகப்பெருமானின் திருவிளையாடலில் இடுமன் சுமை தாங்காமல் கீழே விழுந்தான். பின்னர் இடுமன் செய்த தவறை உணர்ந்து முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டான். முருகன் இடும்பனுக்கு காட்சி தந்து அவனை வணங்குபவர்கள் காவடி எடுக்கும் போது காவடியை சுமப்பவர்களுக்கு தான் அருள் புரிவதாக கூறினார். இதன் காரணமாகவே காவடி எடுப்பது முருகனுக்கு செய்யும் ஒரு முக்கிய வழிபாடாக கருதப்படுகிறது. தினமுல்லை செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.